நான் வாக்கிங் போயிட்டு வரும்போது நம்ம சந்துக்குள்ளே வந்து 2 பூனையை பார்த்தேன். ஒன்று வந்து இந்த இருக்குது, ஒன்று வந்து அங்கே ஓடிடுச்சு பாருங்கள் எங்கிட்ட. ஸோ இந்த பூனைக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கு. தெரியுதா, இதர்களே போகுது அந்த பூனை. அந்த அப்போ தான் இன்னொரு பூனை வந்து இங்கிட்டு தான் நினச்சி அதை காணா. ஸோ இங்கே படுத்து செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நல்லா கண்டுக்கிடுச்சு, இங்கே கோழி கிடைக்கும், புறாக்கள் கிடைக்கும், நம்ம மேய்ஞ்சிக்கிட்டு நம்ம இங்கே இருக்கலாம், நல்ல உணவுகள் கிடைக்குதுன்னு. அப்படியே இங்கே ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம லாஃப்ட் இருக்குது. நம்ம லாஃப்ட்டுக்கும் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் ஒரு ரொம்ப குறிப்பிட்ட தூரம் கூட கிடையாது. ஸோ அதனால தான் அந்த பூனைகள் வந்து இங்கேயே படுத்து செட்டில் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா புறாக்களையும் நம்ம வந்து கூண்டில் அடைக்க முடியாது. ஒரு சில புறாக்கள் மேலே இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பூனை பிடிச்சி தின்னுட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்க, இன்னும் கூட அந்த பூனை போகலை. ஸோ இருங்க காமிக்கிறேன். இன்னமும் கூட அந்த பூனை போகலை. இங்கே பாருங்கள் இருக்குது, தெரியுதா, வெள்ளை கலர் பூனை. இன்னமும் அந்த பூனை போகலை, இங்கேயே நின்றுட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்து தின்ட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்துட்டு தான் நிறையா புறாக்களை எல்லாமே தின்னு சாப்பிட்டு, புறாக்கள் மட்டும் இல்லை, கோழி குஞ்சே சாப்பிட்டு போயிருது. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா புறாக்களும் கூண்டில் அடைக்க முடியாது. ஒரு சில புறாக்கள் வந்து இது மாதிரி ஓப்பன் கேஜில் அடையும். இதில் இது மாதிரி மேலே அடைகிறது வந்து ஈஸியாக அந்த இது மாதிரிலாம் அடைஞ்சிருக்குல்ல, இது மாதிரி அடைஞ்சது வந்து பிடிச்சி சாப்பிட்டு போயிடுது. நீங்களே பார்த்தீங்களே. ஸோ அதான் அந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. புறா வளர்க்குற ரொம்ப சேஃபாக வளங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ கூண்டுக்குள்ளே இருக்கிற புறாக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் இருக்கிற புறாக்களுக்கு தான் பிரச்சனையே. அந்த படியில் 2 இருக்குது பாரு. ஸோ இந்த ஏரியா இப்போ வந்தாச்சு. முதல்ல நம்ம பார்க்கலாட்டி கண்டிப்பாக வந்து கோழி குஞ்சோ இல்லை புறாக்களே பிடிச்சிருக்கோம். ஸோ இங்கேருந்து பதுங்கி தான் அந்த பூனை நிறையா இருக்குது, 1 2 இல்லை, நிறையா குட்டிகள் போட்டு இனப்பெருக்கம் பண்ணி செட்டில் ஆயிடுச்சு. மேலே உள்ள புறாக்கள், இப்போ கூண்டில் உள்ள புறாக்கள்லாம் பிரச்சனை இல்லை, பிரச்சனையே இந்த தனியாக நிற்கிற புறாக்களுக்கு தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி கூண்டில் உள்ள புறாக்கள்லாம் பிரச்சனை இல்லை, பிரச்சனையே இந்த மாதிரி தனியாக உட்காந்துக்கிற புறாக்களுக்கு தான். கொஞ்சம் அசந்தானே பிடிச்சி சாப்பிட்டு போயிடும். ஏன்னா 1 2 இல்லை, ஏகப்பட்ட பூனைகள் இருக்குது, அதுதான் பிரச்சனைங்க.